நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். டுடே ஐபிஎல் 2024 7:30 பிஎம்க்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மும்பை வெர்சஸ் ஆர்சிபி ப்ளே பண்ணக்கூடிய மேட்சுக்கான டீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பர்பா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் ப்ளே பண்ண போகிற டுடே மேட்ச் ப்ளே பண்ண போகிற வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் தான். இந்த வான்கடே ஸ்டேடியத்துடைய ஃபுல் பிச் ரிப்போர்ட்டு, இதில் பர்டிகுலராக எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா பேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பவுலிங்கில் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ஆர்சிபியில் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் எப்படி இருந்திருக்கு, இந்த பர்டிகுலர் வென்யூவில் மும்பை இந்தியன் பிளேயர்ஸ் எந்த பிளேயர்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஆர்சிபி பிளேயர்ஸ் எந்த பிளேயர்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இப்போ ஃபுல் ஸ்டேட்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டேட்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டேட்ஸ்லாம் நம்ம நிறைய ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம டெலகிராம் குரூப்லேயும் அப்லோட் பண்ணிடுவோம். ஒரு 12 o'clock மேலே நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதையும் நீங்கள் பார்த்துங்க, டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேட்சை பொறுத்தவரை ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு மேட்சாக நான் பார்க்குறேன். அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான், நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம பிரேம்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். டெஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். டெஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம பெட்டராகவே டீம்ஸ் கொடுத்துருக்கோம். எஸ்டர்டே கூட ஒரு டீம்ஸ் இப்போ சூப்பராக கொடுத்துருந்தோம். ஸோ அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதை வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. ஒருவேளை நான் மொத்தம் 20 டீம் கொடுத்துருந்தேன். அதில் வந்து ஒரு 10 டீம் வரை நான் எடிட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். கடைசியாக நம்ம ஒரு சில டீம்ஸ் எடிட் பண்ண முடியல. இந்த டீம் நம்ம வந்து ப்ரீவியஸாக நான் கொடுத்துருந்தேன். ஓரளவு பெஸ்ட்டான டீம் தான். இதில் ஒரு சில சேஞ்சஸ் நீங்கள் என்ன, சப்போஸ் இங்கே வந்து பர்கர் இல்லை, ஸோ அந்த இடத்துல குல்தீப் சென் வந்து குல்தீப் சென்னை ஆட் பண்ணி இந்த 2 பிளேஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர்பான ஒரு டீமாக அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பெட்டரான வின்னிங்ஸ் எடுத்துருக்க முடியும். ஓரளவு டீசெண்டாக நம்ம ஓரளவு பெர்ஃபெக்டாக கொடுத்துருந்தோம். நிறைய டீம்ஸு பெட்டராகவே இருந்தது. ஸோ ஓகே, இப்போ நம்ம டுடே ப்ரிடிக்ஷனை பொறுத்தளவில் நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பர்டிகுலர் வென்யூ யாருக்கு எந்த டீமுக்கு சாதகமாக இருக்குது, இப்படி பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிரேம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷனில் போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். ஸோ வான்கடே ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. இது வான்கடே ஸ்டேடியத்தில் T20 இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் 3 முறையும், செகண்ட் பேட் பண்ண டீம் 5 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் பேட் பண்ண டீம் அதிகமாக வின் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, வெரி குட் பேட்டிங் ட்ராக்காக இருந்திருக்கு. நிறைய நேரங்களில் மும்பையில் வந்து டியூ இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால நிறைய மேட்சஸ் வந்து செகண்ட் பேட்டிங்கில் வின் பண்ணியிருப்பாங்க. ஒரு டீசன்ட் ஸ்கோர் வரும், 180 200 கூட வரும். அதை கூட ரீச் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வான்கடே ஸ்டேடியத்தை பொறுத்தவரை ஒரு வெரி குட் பேட்டிங் ட்ராக்காக பார்க்கலாம். உமன்ஸ் மேட்ச்சில் கூட நிறைய மேட்சஸ் வந்து நல்லா ஹை ஸ்கோரிங் அமைஞ்சிருக்கு. உமன்ஸ் மேட்ச் அந்த அளவுக்கு ஹை ஸ்கோரிங் அமையாது. ஆனால் அந்த வான்கடே ஸ்டேடியத்தில் மட்டும் ஹை ஸ்கோரிங் உமன்ஸ் மேட்ச்சில் கூட அமைஞ்சிருக்கு. அதனால் நல்லா வெரி குட் பேட்டிங் ட்ராக்காக ட்ரை பண்ணலாம். அதே சமயத்தில் நீங்கள் வந்து பேட்ஸ்மேன் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஆவரேஜான ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 191 இருக்குது. ஸோ 191 ரன்னு இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 191 ரன்னு ஆவரேஜாக இருக்குது. அதனால் பெஸ்ட்டு பேட்டிங் ட்ராக்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா 240க்கு 3 விக்கெட்டு, ஸ்ரீலங்கா ரொம்ப கம்மியான ரன்ஸில் இதில் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கோரிங் பேட்டர்ன் ஓரளவு உங்களுக்கு தெரியறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். அடுத்து டொமஸ்டிக் மேட்சஸ் பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 133 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் 51 முறையும், 62 முறை செகண்ட் பேட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் செகண்ட் பேட்டிங் வின்னிங், அதாவது ஃபஸ்ட் பவுலிங் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஸோ அதை தான் டாஸ் வின் பண்ணக்கூடிய கேப்டன் சுயரா ஃபஸ்ட் பவுலிங் எடுப்பாங்க. எவ்வளோ ஸ்கோர் போனாலும் ரீச் பண்ணலாம். ஒரு ஹையஸ்ட்டாக ஒரு 225 அந்த மாதிரி போனால் தான் ரீச் பண்ணுறது கஷ்டமே தவிர, ஒரு 200 189 190 அந்த மாதிரி ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க. இங்கேயும் பாருங்கள், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் நல்ல டீசென்ட் ஸ்கோராக இருக்குது. 169 170 அப்படிங்கிறது நல்லா இருக்குது. இங்கே வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 235 ரன் அடித்தாங்க. ஓப்பனர்ஸ் அண்ட் ஒன் டவுன் பேட்ஸ்மேனே ஃபினிஷ் பண்ணாங்க இன்னிங்ஸை, நல்லா பண்ணியிருக்காங்க. லோயஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது கேகேஆர் 67க்கு 10 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது 150 கீழே 27 முறையும், 150 to 169க்குள்ள 26 முறையும். இங்கே வந்து பாருங்கள், 34 முறை 172 189 வந்திருக்கு. 26 முறை 190 கிராஸ் பண்ணியிருக்கு. வெரி குட் பேட்டிங் ட்ராக்காக கன்சிடர் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் வெளியில் பவுலர்ஸில் யாரெல்லாம் பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்னாரியோ நீங்கள் யூஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட் ஐடியாஸை யூஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இதில் ஜிஎல் வின் பண்ண முடியும். நிறைய பேட்ஸ்மேனை ரொட்டேஷன் பண்ணி மேலே பிக் பண்ணுவோம். ஒரு 5 பேட்ஸ்மேன் 6 பேட்ஸ்மேன் வர நீங்கள் மேலே பிக் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வின் பண்ண, கம்மியான பவுலர்ஸ் எடுத்து அந்த மாதிரி நம்ம பிக் பண்ணும்போது ஜிஎல் டுடே வின் பண்ணுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். வெற்றி வாய்ப்பு யாருக்கு, அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ மும்பை வான்கடே ஸ்டேடியம், அதாவது மும்பை ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபியும் ப்ரீவியஸாக ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க.
ஸோ மும்பை வந்து ப்ரீவியஸ் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வின் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் அதிகமாகவே இருக்குது. ஆர்சிபி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்காங்க. விராட் கோலி மட்டும் தான் ஒரு டீசென்ட் பேட்டிங் கொடுத்துட்ருக்காரு. ஓரளவு பவுலிங்கில் அந்தளவுக்கு ஒரு பெருசாக சொதப்பலே இருக்குது ஆர்சிபி சைடு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஆனால் ஒரு விஷயம் நம்ம கெஸ் பண்ணுவோம். லாஸ்ட் மேட்ச் வின் பண்ண டீம் வந்து இந்த முறை தோக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டாக நம்ம உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன அப்படின்னா ஆர்சிபி லாஸ்ட் மேட்ச் தோற்றுருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அகைன் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. சூரியகுமார் யாதவ் பிளேயிங் லெவலில் வந்திருக்காரு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது என்னுடைய கணிப்புப்படி இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதன்படி டீம் செட் பண்ணுங்கள். சுயரா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இந்த வெனியூவில் எந்த மாதிரி ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். ஒரு சில மேட்சஸில் வந்து விக்கெட்ஸும் ஒரு 8 விக்கெட் 9 விக்கெட் விழுந்திருக்கு. ஒரு டீசென்ட் ஸ்கோர் வந்திருக்கு. இது இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஸ்கோரு. ஸோ அதுக்கடுத்து டொமஸ்டிக் மேட்சஸ் பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேயே பாருங்கள், இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா ப்ளே பண்ண மேட்ச்சில் பயங்கரமான ஸ்கோர். 229 ரன்னை இங்கிலாந்து சேஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் விக்கெட் செகண்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் விக்கெட் அதிகமாக லூஸ் ஆகும். அந்த விஷயத்தையும் கெஸ் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, இந்த மாதிரி ஸ்கோரிங் பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது டொமஸ்டிக் மேட்சஸ் மும்பை இந்தியன்ஸுடைய வெற்றி சதவீதம், வெற்றி ரேஷியோ இங்கே வந்து அதிகமாகவே இருக்குது. ஆர்சிபி வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் டாமினன்ஸாக தான் இருந்திருக்காங்க. ரேஷியோலையும் அதிகமான மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள், டெல்லி கேபிட்டல்ஸில் ஒரு மேட்ச் வந்து பாருங்கள் லாஸ்ட் சீசனில். ஸோ இந்த சீசன்லேயே இப்போ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்ச்சு சூப்பர்பான ஒரு ஸ்கோர் 234 அடித்தாங்க. 205 தான் டெல்லி கேபிட்டல்ஸ்னால் அடிக்க முடிஞ்சது. ஆனால் விக்கெட் அதிகமாக லூஸ் ஆகிருக்கு. செகண்ட் பேட்டிங்கில் அதிகமாக விக்கெட் லூஸ் ஆகும். மேக்ஸிமம் இந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் 125க்கு ஆல் அவுட் 9 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. அதை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. சார் இங்கே வந்து பாருங்கள், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 200 ரன் அடித்தாங்க. அதை மும்பை இந்தியன்ஸ் ஈஸியாக சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. 2 விக்கெட் போய் லாஸ்ட் சீசனில் இந்த நடந்த மேட்ச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தோட ப்ளே பண்ணும்போது 218 மும்பை அடிச்சிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் அதை சேஸ் பண்ண முடியாமல் விக்கெட் லூஸ் பண்ண செகண்ட் பவுல் பண்ணும்போது 8-9 விக்கெட்டுங்கிறது கன்சிடரபுளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணி உங்கள் டீம்ஸை பிக் பண்ணுங்கள். ஆனால் செகண்ட் பேட் பண்ணும்போது வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மும்பை இந்தியன்ஸுடைய வெற்றி வாய்ப்பு பாருங்கள். ஆர்சிபி வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 199 ராயல் சேலஞ்சர்ஸ் அடிச்சிருக்காங்க. ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் 4 விக்கெட் போய். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே மும்பை இந்தியன்ஸுடைய வெற்றி அதிகமாக இருக்கிறதுனால சுயரா மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ ஓகே, இதெல்லாம் பார்த்துங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் செகண்ட் பேட்டிங்கில் அதிகமாக விக்கெட் லூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரேரான மேட்சஸ் மட்டும்தான் ஃபஸ்ட் பேட்டிங்கில் விக்கெட் அதிகமாக லூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது டோட்டல் 32 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் 14 மேட்ச் தான் பெங்களூர் வின் பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் 18 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இதிலே டாமினன்ஸாக இருந்திருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் சைடு 213 இருந்திருக்கு. பெங்களூர் ஒரே ஒரு முறை 235 அடிச்சிருக்காங்க. அப்போ டிவிலியர்ஸ் இருந்தார். ஸோ அந்த விஷயத்தை நல்லா பேட் பண்ணாங்க. இங்கே ஃபாரின் பேட்டர்ஸ் நல்லாவே பேட் பண்ணுவாங்க மும்பை பிச்சை வான்களை பொறுத்தளவில். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஹெட் டு ஹெட் ரெக்கார்டெல்லாம் பார்த்துடலாம். இந்த பர்டிகுலர் வெனியூவில் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ரெக்கார்ட் 2 பேருடைய ரெக்கார்ட்ஸுமே வேறு லெவலில் இருக்குது. ரோஹித் சர்மா அதிகமான ரன் ஸ்கோராக இருந்திருக்கு. 574 ரன் அடிச்சிருக்காரு. விராட் கோலி 862 ரன். விராட் கோலியுடைய ஃபார்ம் கிரேட்டாக இருக்குது. ரோஹித் சர்மா ஒரு சில மேட்சஸ் பக்காவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அது இந்த மேட்சாக கூட இருக்கலாம். ஸோ அதையும் கெஸ் பண்ணிங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் இசான் கிசான் 99 ரன் அடிச்சிருக்காரு. இந்த ஆர்சிபிக்கு எதிராகவே நல்லா ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் தான். இந்த பர்டிகுலர் வெனியூவில் சூப்பராக இருந்திருக்காரு. இங்கே டிவிலியர்ஸ் அவர் இப்போ கிடையாது. ஸோ ஓரளவு டீசென்ட் பேட்டிங் பண்ணியிருக்காரு. 133 ரன் அடிச்சிருக்காரு. மோஸ்ட் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்பிரீத் பும்ரா 24 விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கே யஸ்வேந்திர சஹல் கிடையாது நம்ம இந்த டீம்ஸில். ஸோ ஆர்சிபிக்கு ப்ளே பண்ணும்போது 22 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மற்ற பவுலர்ஸ் பார்த்துங்க, அவங்களாம் இல்லை. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா அண்டு விராட் கோலி ரெக்கார்டு கிரியேட்டாக இருக்குது. ஸோ இதில் ஒரு சில பிளேயர்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து மொத்தம் ஹையஸ்ட்டாக 4 அடிச்சதில் பாருங்கள். விராட் கோலி அதிகமாக அடிச்சிருக்காரு. அதுக்கடுத்து ரோஹித் சர்மா. ஸோ அதுக்கடுத்து ரோஹித் சர்மா 4 50 அடிச்சிருக்காரு. விராட் கோலி 5 50 அடிச்சிருக்காரு. 2 பேருடைய ஃபார்மே கிரியேட்டாக இருக்குது. இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சில் சப்போஸ் ஒரு சில டீம்ஸில் மிஸ் பண்ணி பாருங்கள். ரோஹித் சர்மாவோ அல்லது விராட் கோலியும் மிஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் 2 பேரையும் மிஸ் பண்ணுறது ரொம்ப ரெஸ்கியாக முடிவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதையும் பார்த்துங்க. ஸோ ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் ரெக்கார்டு இன் வான்கடே அப்படின்னு பார்க்கும்பொழுது வான்கடையில் இவங்க 80 மேட்ச் ப்ளே பண்ணி அதிகமான மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. 49 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. 30 மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்க்கணும். மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் ஃபஸ்ட்டில் 24 முறையும், பேட்டிங் சேசிங்கில் 25 முறையும். சேசிங்கில் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. அதையும் நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ண வேண்டியிருக்கு. மும்பை இந்தியன்ஸுடைய ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த பர்டிகுலர் வண்டியில் 234 இருந்திருக்கு. லோயஸ்ட் ஸ்கோர் 87 இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க.
இங்கே வந்து ஆர்சிபி பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா 17 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 8 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. 9 மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மும்பை இந்தியன்ஸுடைய வெற்றி வாய்ப்பு தான் அதிகம். ஸோ ஓகே, அடுத்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸை பற்றி பார்ப்போம். மும்பை இந்தியன் பிளேயர்ஸ் பேட்டிங் ரெக்கார்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ரீசன்ட் பேட்டிங் ரெக்கார்ட் அப்படின்னு பார்க்கும்போது, சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸில் மும்பையில் வான்கடையில் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. அவர் ஸ்கோர் பேட்டர்ன் பாருங்கள். பெஸ்ட்டு ஸ்கோர் 26, 66, 60, 55. இந்த 55, 66, 57 ஸ்கோர் அடிக்கும்போது அவருடைய அந்த ஆவரேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து அதாவது அவருடைய அந்த ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கனால அவருடைய ஸ்கோர் ஒரு 50, 60 ரன் அடிச்சாலுமே அவருடைய பாயிண்ட்ஸ் 100 கிராஸ் பண்ணிடும். ஸோ அதனால் அவ்வளோ ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ் பொறுத்தவரை கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இஷான் கிஷான் ஒரே ஒரு மேட்ச்சு 75 அடிச்சிருக்காரு. அதே சமயத்தில் அது ஆர்சிபிக்கு எதிராக அடிச்சிருக்காரு. ஆனால் இங்கே வந்து 99 ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. திலக்குவர்மா ஒரு டீசென்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டிவால்டு பிரேவிஸ் இன்னைக்கு இருக்காரான்னு பார்க்கணும். அவர் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இருந்தால் பார்த்துங்க. அவர் ஸ்கோர் பேட்டர்ன் ஒரு டீசென்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரோஹித் சர்மா ஹையஸ்ட்டாக 44 அடிச்சிருக்காரு. ஆர்சிபிக்கு எதிராக பெஸ்ட்டாக இல்லை. ஒரே ஒரு மேட்ச் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வென்யூ ரெக்கார்டு கிரேட்டாக வேறு லெவலில் இருக்குது. அது மாதிரி வெதரா ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஒரு டீசென்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரமன்தீப் சிங் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. கிரீன் ஓரளவு டீசென்ட் பேட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ அதை ஓரளவு பார்க்கணும். 44 லாஸ்ட் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ அதனால் இந்த வென்யூவில் ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் பிளேயர்ஸ் பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே டாப் 2 பிளேசஸ் அண்ட் விராட் கோலி கிரேட்டாக இருந்திருக்காங்க. டாப் 2 பிளேசஸ் நிறைய மேட்சஸ் பாருங்கள். 45, 44, 62, ஹையஸ்ட்டாக 84 அந்த மாதிரி ஆவரேஜ் 50 இருக்குது. அது மாதிரி விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ப்ளே பண்ணும்போது விராட் கோலியோடைய ரெக்கார்ட்ஸுமே ரெண்டுடைய ஓப்பன் பேட்டிங் சூப்பர்பாக இருந்திருக்கு. இப்போ 39 ஆவரேஜாக இருக்குது. ஸோ ஓகே, மற்ற பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தினேஷ் கார்த்திக் ஓரளவு டீசெண்டாக பேட்டிங் கொடுத்துருக்காரு. அனுஜ் ராவட் வரான்னு பார்த்துங்க. அதெல்லாம் பெஸ்ட்டாக இல்லை. ஆனால் கிளென் மேக்ஸ்வெல் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 77 அடிச்சிருக்காரு. மற்ற பிளேயர்ஸ்லாம் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஸோ ஓகே, பெஸ்ட்டுன்னு அப்படின்னு பார்க்கும்போது டாப் 2 பிளேஸஸ் விராட் கோலி அண்டு இங்கே மேக்ஸ்வெல் ஒரு மேக்ஸ்வெல் ஒரு சில மேட்சஸ் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து இந்த ஒரு இதில் பார்க்கும்போது இதில் கடைசியாக இந்த லாம்ரருக்காக தான் கொடுத்துருக்கேன். ஓரளவு டீசென்ட் பேட்டிங் கொடுத்துருக்காரு. டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும்போது 54, 34 அந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் பெஸ்ட்டான ஸ்கோர் கொடுத்துருக்காரு. ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து மும்பை இந்தியன் பிளேயர்ஸ் ரீசெண்ட் பவுலிங் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே பெஸ்ட்டாக இருந்திருக்கிறது இங்கே வந்து பி சாவ்லா கிரேட்டாக இருந்திருக்கு. பாருங்கள், மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டுங்கிறது இந்த பர்டிகுலர் வென்யூவில் கேரண்டீடாக இருந்திருக்கு. பும்ராவுடைய ரெக்கார்ட்ஸும் டீசெண்டாக இருந்திருக்கு. 5 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டு, 5 மேட்ச்சுக்கு பி சாவ்லா 10 விக்கெட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங்கில் மற்ற பிளேயர்ஸ் இந்த ஆகாஷ் மத்வால் இருக்கார். ஸோ அவரும் ஒரு சில மேட்சஸில் 3 விக்கெட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாகவே லாஸ்ட் மேட்ச் முந்தின மேட்ச் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துங்க. மற்ற பிளேயர்ஸ் கொஞ்சம் பார்த்துங்க. பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க பவுலிங்கில். ஆர்சிபி சைடு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கிரேட்டாக முகமது சிராஜ் ஓரளவு டீசெண்டாக இருந்திருக்காரு. 5 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு 4 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. அது மாதிரி சித்தார்த் கவுல்லாம் இருக்கார். ஸோ அதை பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற பவுலர்ஸ் ஆகாஷ்தீப் ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஆரன் சர்மா பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. இன்றைக்கி பிளேயிங் லெவலில் வருவாரான்னு பார்க்கணும். என்ன ரீசன் அவரை ப்ளே பண்ண வச்சுருக்காங்க? ஒரு இன்ஜுரி கன்சிடர் இருக்கான்னு தெரில. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் மொத்தம் 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதை கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ கிளென் மேக்ஸ்வெல் ஓரளவு டீசெண்டாக பவுலிங் அவருக்கு அந்த அளவுக்கு கொடுப்பானா. ரீசெண்டாக பவுலிங்கில் அதிகமாக ட்ரை பண்ணுறாங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. பார்த்துங்க, கிளென் மேக்ஸ்வெல் மாதிரி பவுலிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 கேம்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் மும்பை இந்தியன் பிளேயர் ரெக்கார்ட்ஸ் எகென்ஸ்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது லாஸ்ட் 5 மேட்ச்சில் ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறது சூரியகுமார் யாதவுடைய ரெக்கார்டு வேறு லெவலில் இருங்க. 201 ரன் அடிச்சிருக்காரு. 40 ரன் ஆவரேஜாக இருக்குது. இஷான் கிஷான் ஒரு டீசென்ட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. 19.6. திலக்குவர்மா பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ஆவரேஜ் 42 இருந்திருக்கு. ஸோ மற்ற பிளேயர்ஸ்லாம் பார்த்துங்க. ஓரளவு டீசென்ட். ரோஹித் சர்மா 19 ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி சைடு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது டாப் 2 பிளேஸஸ் ஓரளவு டீசெண்டாக இருந்திருக்காரு. 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா 250 அடிச்சிருக்காரு. விராட் கோலி ரெக்கார்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் ஒரே ஒரு மேட்ச் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. கிளென் மேக்ஸ்வெல் ஓரளவு டீசென்ட் பண்ணியிருக்காரு. 56, 89, 39 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்ற பிளேயர்ஸ் பார்த்துங்க. ஓரளவு டீசென்ட் ரெக்கார்ட்ஸு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டேட்ஸ் மும்பை இந்தியன் பிளேயர் ரெக்கார்ட்ஸ் எகென்ஸ்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது சூரியகுமார் யாதவ். இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதை பார்த்துங்க. சூரியகுமார் யாதவோட கிரேட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸு 79, 68 சூப்பராக இருந்திருக்கு. இஷான் கிஷான் சூப்பராக இருந்திருக்கு. இங்கே வந்து திலக்குவர்மா ஒரே ஒரு டைம் 84 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்க. ரோஹித் சர்மா 43 ஹையஸ்ட்டாக வச்சுக்காரு. 26. ஏன்னா ரோஹித் சர்மா பொறுத்தவரை அந்த கேச்சிங் பொசிஷனில் நிற்பார். அதாவது ஆஃப் சைடு. அதனால் ஒரு சில கேச்சஸ் பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கெஸ் பண்ணி ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும்.
மும்பை இந்தியன் பிளேயர்ஸ் ரெக்கார்ட்ஸ் அட் த வான்கடே ஸ்டேடியம் அப்படின்னு பார்க்கும்போது அது எல்லாமே சூரியகுமார் யாதவுக்கு தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அதை பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பிளேயர்ஸ் வான்கடே ஸ்டேடியம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஏற்கனவே இதையும் சொல்லிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஓரளவு ஸ்டேட்ஸை பொறுத்தளவில் நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பிளேயிங் 11 பார்க்கலாம். ஸோ பிளேயிங் 11 பொறுத்தளவில் மும்பை இந்தியன்ஸ் சைடு இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, நம்பர் 3ல சூரியகுமார் யாதவ் அல்லது திலக் வர்மா. இஷான் கிஷான் அவுட் ஆனால் திலக் வர்மா வருவார், ரோஹித் சர்மா அவுட் ஆனால் சூரியகுமார் யாதவ் வருவார். ஆனால் இப்போ ஒரு சில நேரங்களில் சூரியகுமார் யாதவே அனுப்புவாங்க, அதையும் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், செபர்டு, ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பேட்டிங் ஆர்டர் இருக்குது. இடையில இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பேக்ட் பிளேயர்ஸ் வருவாங்க, அதை நான் சொல்கிறேன். ஜஸ்பிரீத் பும்ராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இங்கே கிரேட்டாக இருந்திருக்கு. குவைட்ஸை பொறுத்தளவு லாஸ்ட் மேட்ச் ஒரு 3 விக்கெட் கால் சூப்பர்பாக இருந்தது. பீஸாருடைய ரெக்கார்டு இங்கே வந்து பர்டிகுலர் அணியில் சூப்பர்பாக இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ இங்கே ரெக்கார்டு வைஸாக பார்க்கும்பொழுது சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷான், இந்த 2 பேருடைய ரெக்கார்ட்ஸ் வேறு லெவலில் மும்பை இந்தியன்ஸில் வான்கடே ஸ்டேடியத்தில் இருந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. அது மாதிரி பும்ரா அண்ட் பீசாவ்லா இந்த 4 பேருடைய ரெக்கார்ட்ஸுமே வேறு லெவலில் இருந்திருக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணால் பிக் பண்ணுங்கள், நல்ல சாய்ஸ் இருக்குது. மற்ற பிளேயர்ஸை ரொட்டேஷன் பண்ணி போகிறது நல்ல சாய்ஸாக இருக்கும். ரோமேரியா செப்பாடை பொறுத்தவரை பவுலிங் அண்ட் பேட்டிங் பக்காவாக அதாவது லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணக்கூடிய எபிலிட்டி ரோமேரியா செப்பாடுக்கு உண்டு. நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் கெஸ் பண்ணி எடுத்துங்க. இம்பேக்ட் பிளேயர்ஸ் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆகாஷ் மெத்வால் அண்டு டிம் டேவிட்டை 2 பேரையும் ட்ரை பண்ணுறாங்க இம்பேக்ட் பிளேயராக. சில நேரங்களில் இம்பேக்ட் பிளேயராக பேட்ஸ்மேன் வேறு யாராவது ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஆகாஷ் மெத்வாலை ட்ரை பண்ணுறாங்க, அதையும் பார்த்துக்கணும். ஸோ அதை பார்த்துக்குவோம். இம்பேக்ட் அந்த ஆன் டைம்லாம் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இப்போ ஆர்சிபி சைடு அப்படி பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்குறது இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறது விராட் கோலி அண்டு ஃபாஃப் டூ பிளேசஸ். இங்கேயுமே ஒரு விஷயம் தப்பு பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆர்சிபி சைடு ஓப்பனர்ஸ் ஃபாஃப் டூ பிளேசஸ் கொஞ்சம் பெஸ்ட்டாக இல்லை. ஏன்னா லாஸ்ட் சீசன் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பூராக இருந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி டைமில் படிட்டர் கூட வாய்ப்பு கொடுக்கலாம், மாற்றி கெஸ் பண்ணுறக்கான நம்ம யோசித்த அந்த ஐடியாவை அவங்க கூட யோசிச்சிருக்கலாம். விராட் கோலி பெஸ்ட்டாகவே பண்ணிட்டுருக்காரு. ஆனால் ஃபாஃப் டூ பிளேசஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் படிட்டர் மாதிரி பேட்ஸ்மேனை ஓப்பன் பண்ண விட்டால் இன்சியலாக ஹார்ட் ஹிட் பண்ணி ஆடுறதுக்கு அந்த பவர் பிளே யூஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான விஷயமா இருக்கலாம். ஆனால் அதை கெஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் ஓப்பனிங்கை சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் இனிஷியலாக விக்கெட் பண்ண போகும்போது படிட்டர் பவர் பிளே யூஸ் பண்ணி ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதெல்லாம் கெஸ் பண்ணிங்க. க்ரீன் இந்த பர்டிகுலர் வெனியில் நல்லாவே லாஸ்ட் சீசன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. கிளன் மேக்ஸ்வெல் ஒரு டீசன்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. தினேஷ் கார்த்திக், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் இந்த பர்டிகுலர் வெனியில் சூப்பராக ஒரு 4 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. ஸோ அதை பார்த்துங்க. அது மாதிரி ட்ரோப்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய ரெக்கார்ட்ஸு ஓரளவு டீசெண்டாக இருக்கும். ஆனால் அந்த அதே சமயத்தில் இங்கே ஸ்பின்னர் செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணாங்க அப்படின்னா காரன் சர்மா வந்தார்னா ஸ்வேரா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயராக கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தகர பொறுத்தல அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை பவுல் எலக்ட்ரிக் பவுலரில். ஸோ அதை பார்த்துங்க. ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா சவுஹான் இருக்கார், ஒரு டீசன்ட் பேட்டிங். ஹெச் சர்மான்னு ஒரு லெக் பிரேக் பவுலரை யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் பவுலாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இதான் பார்த்தீங்கன்னா 2 டீம்ஸுடைய பிளேயிங் 11. நெக்ஸ்ட்டு பெர்சன்டேஜ் வைஸாக எந்தெந்த பிளேயர்ஸ் எப்படிலாம் பிக் பண்ணியிருக்காங்க, ஃபார்ம் வைஸாக எப்படி இருக்காங்க, அவங்கள யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். இங்கே பாருங்கள், மொத்தம் 7 பிளேயர்ஸ் இருக்காங்க. 70% மேலே ஹையஸ்ட்டாக நீங்கள் வந்து எஸ்எல் போனீங்கன்னா மஸ்ட்டாக அந்த 7 பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணி ஆகணும். விராட் கோலி, இஷான் கிஷானுடைய ரெக்கார்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ரோஹித் சர்மா, ஃபாஃப் டூ பிளேஸ் ரீசெண்டாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க 2 பேருமே, பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கடுத்து மேக்ஸ்வெல் இன்டர்நேஷ்னல் ரெக்கார்டு அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கங்க. ஆனால் டொமஸ்டிக் ரெக்கார்டு அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெக்கார்டு அப்படின்னு பார்க்கும்போது விராட் கோலியுடைய ரெக்கார்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதை பார்த்துங்க. ஹர்திக் பாண்டியா பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இவர் ஒரு பெரிய எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதனால் இந்த முறை மும்பை இந்தியன்ஸ் கப்படிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஹர்திக் பாண்டியா இருக்க வேண்டிய இடத்த விட்டு தேவையில்லாத இடத்துக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இங்கே அவர் கேப்டன்ஷிப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதை டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, அதை பார்த்துக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னால கன்சிடர் பண்ணலாம். இங்கே ஜஸ்பிரீத் பும்ராவோட பவுலிங் ரெக்கார்ட்ஸ் கிரேட்டாக இருந்திருக்கு. ஃபஸ்ட் பவுலிங்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு வீசி கூட கொடுத்து பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பாருக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. 7 பிளேயர்ஸும் ஒரு சில பிளேயர்ஸை நீங்கள் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா என்னை பொறுத்தவரை இப்போ ரோஹித் சர்மா அண்ட் ஃபாஃப் டூ பிளேஸில் எனி ஒன்று ட்ராப் பண்ணி பாருங்கள். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அண்ட் கிளன் இவங்க 2 பேரா அது நீங்கள் கெஸ் பண்ணிங்க. இதோடைய பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் பூராக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் மிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சில பிளேயர்ஸ் அந்த 7 பிளேயர்ஸ் இருக்கனால அதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 பிளேயர்ஸ் இருந்தால் மேக்ஸிமம் 5 அல்லது 6ங்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். 5 அல்லது 4 பிளேயர்ஸ் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 5 அல்லது 4 பேர், நீங்கள் 5 பேரை எடுக்கிறது பெற்று 2 பேரை மிஸ் பண்ணி பார்க்கலாம், அல்லது ஒருத்தர் கூட மிஸ் பண்ணி பார்க்கலாம். 50 to 70% வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் ரெக்கார்டு வேறு லெவலில் இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் பிக் பண்ணுங்கள்.
அதர்வைஸ் இந்த 3 பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனி ஒன்று நீங்கள் பிக் பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். கிரீன் ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இல்லை. ரோமேடி ஷெப்பர்டு நல்லா ஃபினிஷ் பண்ணுவார். ஒரு 2-3 ஓவர்ஸ் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக அவரை தான் பேட்டிங் கொடுப்பாங்க. பவுல் பண்ணாலும் விக்கெட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் கிரீன் ஆர் ஷெப்பர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஷெப்பர்டு பெஸ்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சு குவைட்ஸ் ஒரு 3 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் கூட அவாய்ட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பவுல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து கம்பல்சரி நீங்கள் பிக் பண்ண வேண்டியது சூரியகுமார் யாதவ். ஸோ இதுலேருந்து 4 பிளேஸ் இருக்காங்க. 2 பிளேஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரொம்ப ரேராக 3 பிளேஸ் வருவாங்க. ஸோ ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 30-50% வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ், திலக் வர்மா, ட்ரோப்லி. ஸோ இந்த பர்டிகுலர் வழியில் சிராஜோட பிக்கிங் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ரிஸ்கியாக கூட ஒரு விசி கூட கொடுத்து பார்க்கலாம். அதனால் அட்லீஸ்ட் பிளேயராவது பிக் பண்ணிடுங்க. ஸோ என்னுடைய சாய்ஸ் படி சிராஜை பிக் பண்ணிங்க அப்படி சொல்கிறேன். அதர்வைஸ் திலக் வர்மா, டோப்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். திலக் வர்மா ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 84 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. ஸோ ஓகே. அதுக்கடுத்து 30-15% வந்து பார்க்கும்போது 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் வந்து யாஸ் தயால் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பாங்க. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் மும்பை இந்தியன்ஸ் டிம் டேவிட் நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. தினேஷ் கார்த்திக் கூட நீங்கள் எனி ஒன்று ட்ரை பண்ணி போகிறது ஒரு ரொட்டேஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த 30-15%. ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு 15% வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இம்பேக்ட் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இதில் இம்பேக்ட் பிளேயர்ஸ் சௌஹான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ் மத்வால். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் சர்மா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயர்ஸ் ஒரு 3 பிளேயர்ஸ் வரை இருக்காங்க. தகர் கூட சில நேரங்களில் இம்பேக்ட் பிளேயர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீஸ் சாவ்லாவை கம்பல்சரி நீங்கள் பிக் பண்ணிங்க. எல்லாம் ஒரு ஆகாஷ் மத்வால் கூட நீங்கள் மாற்றி மாற்றி பிக் பண்ணி பாருங்கள். ஒன் சைடு டீமாக இருந்தது அப்படின்னா ஆகாஷ் மத்வால் அண்டு பி சாவ்லா மும்பை இந்தியன்ஸ் ஃபேவராக பிக் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிட்டர் சப்போஸ் பாப் டூ பிளேஸஸ் இனிஷியல் அவுட் ஆகிறார் அதில் விராட் கோலி இனிஷியல் அவுட் ஆகிறார் அந்த மாதிரி கெஸ் பண்ணால் மட்டும் படிட்டரை பிக் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் பிக் பண்ண தேவையில்லை. கிரீன் மேக்ஸ்வெல் போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதிலேருந்து ஒரு 1 or 2 பிளேஸ் வரை பிக் பண்ணிங்க நல்ல ஒரு டீமாக நீங்கள் செட் பண்ண முடியும். ஸோ ஓகே. இப்போ ஃபார்ம் வைஸாக பார்க்கும்பொழுது யாரெல்லாம் பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 72% பாருங்கள். ஃபார்ம் வைஸாக பார்க்கும்போது இப்போதைக்கு ரீசன்ட் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காது. ஆனால் மேக்ஸ்வெல் எனி டைம் வேணாலும் ஏதோ ஒரு இன்னிங்ஸ் பெரிய இன்னிங்ஸ் ஆடிட்டு போகிறோம். இப்போ லாஸ்ட்டு டிவிலியர்ஸ் ஒரு 135 ரன் அடிச்சிருக்காரு இந்த பர்டிகுலர் வணியில். ஸோ அதே மாதிரி கூட ஒரு 100 ரன் அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது கிளென் மேக்ஸ்வெல். ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் ஒரு கேப்டன் விசி கொடுத்து பாருங்கள். ஆனால் வெனியூ ரெக்கார்டு அப்படின்னு பார்க்கும்போது விராட் கோலி, ரோஹித் சர்மா கிரேட்டாக இருக்குது. கிஷான் ஓரளவு டீசென்ட். பாப் டூ பிளேஸ் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. இவர் ஜஸ்பிரீத் பும்ரா லாஸ்ட் 2 மேட்சஸ் விக்கெட்டிங்கில் வரலை. அதனால் ஸ்வீர் அந்த மேட்ச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஹர்திக் பாண்டியா கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு சில மேட்சஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃபார்மில் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷெப்பர்டுடைய ஃபார்ம் வேறு லெவலில் இருக்குது. ஒரு சில மேட்சஸ் வச்சு செஞ்சுட்டு போயிடுவார். பவுலிங் பேட்டிங்கில் பக்காவாக பண்ணுவார். சூரியகுமார் யாதவ் அல்லது ஷெப்பர்டு 2 பேரில் யாராவது ஒருத்தர் கேப்டன் விசி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதெல்லாம் கெஸ் பண்ணிங்க. கிரீன் இந்த பர்டிகுலர் வணியில் டீசென்ட் அந்த ஒரு ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சிராஜோடைய ரெக்கார்ட்ஸ் இங்கே எவ்வளோ டீசெண்டாக இருக்குது. அதே சமயத்தில் இங்கே இவங்க 3 ரெக்கார்ட்ஸ் கிரேட்டாக இல்லை. இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா எனி ஒன் பிளேஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதை நம்ம ஏற்கனவே சொன்ன ஐடியாஸ் படி ஃபாலோ பண்ணிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆகாஷ் மத்வால் கொடுத்துருக்காரு. இந்த பர்டிகுலர் வெனியில் ப்ரீவியஸாக சாவ்லா கொடுத்துருக்கு. ஸோ அந்த இடத்துல இவங்கெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அல்லது நபி கூட ட்ரை பண்ணலாம். பேட்டிங் வந்தாலும் ஒரு டீசென்ட் பேட்டிங் பண்ணலாம். பவுலிங்லேயும் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணுவார். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஒரு மாடல் டீம் மட்டும் பார்த்தலாம். ஸோ இதில் வந்து சூரியகுமார் யாதவ் அண்ட் பாப் டூ பிளேஸஸ் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணியிருக்கேன். பாப் டூ பிளேஸுடைய ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பூராக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் வெனியில் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் பாப் டூ பிளேஸஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணலாம். விசியை டிஃப்ரெண்ட் விசியை ட்ரை பண்ணுங்கள். விராட் கோலி கூட கொடுக்கலாம். ஆனால் அதிகமாக கேப்டன்சியில் விராட் கோலியை பிக் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துங்க. அதிகமாக கேப்டன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி, பாப் டூ பிளேஸஸ், ரோஹித் சர்மா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் இந்த மாதிரி ட்ரை பண்ணிப்பாங்க. ஷெப்பர்டு கூட அந்தளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு எஸ்எல் டீமாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் விசி மட்டும் நீங்கள் மாற்றி உங்களுடைய சாய்ஸில் பிக் பண்ணி பாருங்கள். பவுலர்ஸில் ஆசிப் சைடு சப்போஸ் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். தினேஷ் கார்த்திக் கூட ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு கீழே ஒரு சிராஜ் கூட பவுலர்ஸாக இப்போலாம் பர்டிகுலர் வெனியூவில் சிராஜோட ரெக்கார்ட்ஸ் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிரேம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.